இந்த சூழல திமுக விசிகாவை குறைத்து மதிப்பிடுதா? எப்படி வேணாலும் யூகம் பண்ணலாம். கடைசியா விசிகா எவ்வளவு இடங்கள் எதிர்பார்க்குது திமுக? மேபி நீங்க எதிர்பார்த்த சீட் கிடைக்கலன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? முருகன் மாநாடு, பக்தர்கள் மாநாடு, இதுல என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நீங்க கூட திருப்பரங்குன்றதுல விபூதி வச்சது. நான் சின்ன பிள்ளையில இருந்து முருக பக்தர் தான். இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் வரல 3 கோடு தெரியுற மாதிரி பட்டை அடிச்சுட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் உங்களை மனம் நெகிழ்ந்து திருமாவளவனை அன்புக்குரியவர் அப்படின்னு பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் திருமணம் பண்ணிக்கலேன்றது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். என்ன வேங்கை வயல் அப்போ பிரச்சனையின் போது திருமாவளவன் ஒரு போராட்டம் நடத்தல. ஆனா இதுக்கு வந்துட்டாரு. இதை எதிர்த்து அவங்க அரசியல் அறியாமையில உளர்றாங்கன்னு அர்த்தம். ஆதவ அர்ஜுன் அங்கிருந்து போனதுக்கு பிறகு ஏதாவது வீக்கா ஃபீல் பண்றீங்க? இந்த மாநில அரசு மேல உங்களுக்கு எந்த விதமான விமர்சனங்களும் இல்லையா? விஜய் கூட போகாததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மக்கள் நல கூட்டணியில கிடைத்த அனுபவமா, இல்ல வேற ஏதாவது காரணம்? இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்திச்சா பல்வேறு கேள்விகளை முன்வைக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடந்த சில மாதங்களாவே விடுதலை சிறுத்தைகள் உங்களை தான் அரசியல்ல பரபரப்பா பேசப்படுது. குறிப்பா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திருமாவளவன் அவர்கள் வந்துருவாரா நம்ம பக்கம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பால் போட்டு பார்த்தாரு. இப்ப நீங்க திமுகல இருந்து வெளில வந்துருவீங்களா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீங்க திட்டவட்டமா மறுத்துட்டீங்க நாங்க அங்கதான் இருக்கோன்ட்டு. அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சமாவது இருக்கா? பல ஊடகங்களால் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நானும் பலமுறை தெளிவாக இது குறித்து பேசியிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதில் 10 கட்சிகளுக்கு மேல் இடம்பெற்றுள்ளோம். அணியில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியும் அந்த அணியை பாதுகாப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டும், அந்த அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இயங்குகிறோம். இந்த சூழலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் இது போன்ற சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் அல்லது வதந்திகளை பரப்புகிறார்கள். அதற்கான தேவையே எழவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் திமுக கூட்டணியோடு நல்லிணக்கமாக பயணிக்கிறோம். ஆட்சி நிர்வாகம் தொடர்பான சில விமர்சனங்கள் இருந்தாலும், கோரிக்கைகள் தொடர்பான சில கருத்து முரண்கள் இருந்தாலும், கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை பலமுறை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அதே பதில்தான் இப்போது உங்களுக்கும் தெளிவுபடுத்தியிருக்கீங்க. ஆனா நீங்க பாஜகவோ இல்ல பாமகவோ இல்லைன்னா நாங்க மேபி நாங்க அதிமுகவோட யோசிப்போம் அப்படின்னு அந்த கருத்தை முன்வச்சா இப்ப மறுபடியும் அந்த பேச்சு சூடு கிளம்பியிருக்கு. எங்க கட்சி தோழர்களுக்கு இந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க. அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது, தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் என்னுடைய பொறுப்பு. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைந்து விட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அமைத்து விட்டார்கள். என்றாலும் அதிமுக பாஜக இல்லாமல் ஒரு அணியை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கின்றன. அதன் ஊடாகவே அதிமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் சேராது அல்லது ஏன் சேரக்கூடாது என்ற கருத்துக்களையும் பரப்புகிறார்கள். இது குறித்து எங்கள் தோழர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அல்லது ஒரு குழப்பம் இருக்கிறது. எதிர்பார்ப்பு இருக்கா அதிமுகவுக்கு? வந்த எதிர்பார்ப்புன்னு இல்லை, இந்த கேள்விக்கு ஏன் நம்ம விடை சொல்லணும், அதாவது தலைமை ஏன் சரியான விடை சொல்லலை அப்படின்னு அதை தெளிவுபடுத்துவதற்காக. இல்லை என்றால் சேரலாம். ஆனால் அவர்கள் வலதுசாரி அரசியல் நோக்கி நகர்ந்து விட்டார்கள். இதை ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தோம். அதிமுக எந்த சூழலிலும் பிஜேபியோடு தான் போகும் என்பதை ஆரம்பத்திலிருந்து நாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் கணித்தோம். அது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆகவே அது நமக்கு ஒவ்வாதது, உடன்பாடு இல்லாதது. ஆகவே அந்த கோணத்தில் யாரும் சிந்திக்க தேவையில்லை என்று தெளிவுபடுத்துவதற்காக அதை சில நேரங்களில் நான்
சுட்டி காட்ட வேண்டிய தேவை உருவாகிறது. உங்க கட்சிக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய கேடர்ஸ்க்கு வந்து ஒரு தெளிவு தேவைப்படுது. நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியா தான் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ வந்து நீங்க ட்ரை பண்ணவே இல்லையா, இல்ல அதற்கான வாய்ப்புகள் இல்லையா உங்களுக்கு அதிமுகவோட கூட்டணிக்கா? அதிமுக அணிக்கு போகலாம் அப்படிங்கிற கருத்து சில நேரங்களில் பலரால், நம்முடைய ஆதரவாளர்களால், வெல்விஷஸ் முன்வைக்கப்பட்டது. சில பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க, நீங்க வந்து மாற்றி முடிவு செய்யுங்கள், கொஞ்சம் இன்னொரு கோணத்தில் சிந்தியுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு ஆலோசனைகளை எல்லாம் வழங்கினார்கள். திமுகவோடு நமக்கு அப்படி முரண்பட்டு வெளியே செல்லக்கூடிய அளவுக்கான தேவையில்லை. ஒரே ஒரு காரணத்துக்காக தான் போகணும். என்னன்னா, இதை விட கூடுதலாக அங்கே சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் நம்ம அங்கே போகலாம். மற்றபடி ஒரு புதிய காரணத்தை சொல்லிட்டு வெளியே போக முடியாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். எத்தனை சீட்டு கொடுத்தாலும் எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும் வந்து திமுக பக்கமே நிக்குது, அடிபணிந்து இருக்குது விசிகா அப்படின்னு தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைக்கப்படும். உங்களுக்கே தெரியும். அதற்கும் நீங்க பதில் சொல்லிட்டே இருக்கு. அது அவங்க வைக்கிற விமர்சனம், நான் சொல்ற கருத்து தான். நான் தான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எங்க மேல மறுபடியும் ஒரு சந்தேகத்தை உருவாகிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரத்துல வேணாலும். அது உண்மைதானே? திமுக உங்களுக்கு குறைவான சீட்டு தானே கொடுக்குது. அது குறைவா அதிகமா அப்படிங்கறது வந்து நாங்க தான் முடிவு பண்ணோம். எங்களுடைய எதிர்பார்ப்புல இருந்து எங்களுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு நாங்க தான் அதை முடிவு பண்ணணும். திரும்ப திரும்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் எந்த நேரத்தில் வேணாலும் திமுக விட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு. அப்படி ஒரு தேவை எங்கிருந்து வருது, ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா, விடுதலை சிறுத்தைகள் மீதான நலன்களில் இருந்து அவர்கள் சொல்வதாக அது இல்லை. ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். அப்போ நாங்க வந்து நிறைய சீட்டு வாங்கணும், நாங்க இன்னும் கொஞ்சம் எம்பவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசுற பேச்சு அது இல்லை. இந்த கூட்டணி வந்து வீக்கன் ஆகணும், பலவீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசுற பேச்சு அது இருக்கு. அப்ப அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது. அது உங்க கட்சி என்னுடைய என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனா பேச மாட்டாங்க. என்னை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன் நீங்க வந்து மாற்றி சிந்திக்க கூடாது, நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலான இடங்களை பெற முடியும், நிறைய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து வெல்விஷஸ் பேசுவாங்க. இவங்க ஓப்பனா பேசுறாங்க. இப்போ ஓப்பனா பேசுறதுடைய நோக்கம் என்னன்னா, குழப்பத்தை உருவாகணும், கூட்டணியை உடைக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அப்படி அவங்க பிளான் பண்ணி செய்யும்போது அதுக்கு நான் ஏன் ஈல்ட் ஆகணும்? அவங்களுடைய நோக்கம் வேற இருக்கும்போது, என்னுடைய நலன்கிறதை விட, விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சி என்பதை விட, அவர்களின் நோக்கம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதாகவே இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிற போது அதற்கு நான் எப்படி இந்த சூழலை திமுக சாதகமா பயன்படுத்திதா, விசிகாவை குறைத்து மதிப்பிடுதா? எப்படி வேணாலும் யூகம் பண்ணலாம். அதை நான் தான் முடிவு பண்ணணும். நாங்க வந்து அப்படி அதை பார்க்கல. எங்க சக்தி எங்களுக்கு தெரியும். மற்றவங்க என்ன எங்களை மதிப்பீடு செய்யறாங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்களா, கூடுதலா எங்களை உயர்வா மதிப்பிடுறாங்களா, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வலிமையை எந்த நேரத்துல எப்போது வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதும் கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து நாங்க அதை உணர முடியும். அதனால மற்றவங்க வந்து இப்படி விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த விமர்சனத்துக்கு பயந்து நான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி எனக்கு தேவையில்லை. அதே போல நீங்க சொன்னதுல இருந்து தான் இப்ப அடுத்த குழப்பமும் ஆரம்பிச்சிருக்கு. நாங்க அதிக சீட் வந்து கேட்போம் அப்படின்னு. அதிக சீட்டு மேபி கொடுக்கல அப்படின்னாக்கா அதுல இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுவும் ஊடகங்கள் எழுப்புற கேள்விக்கு நான் பதில் சொன்னே தவிர நானா போய் சொல்லல. இந்த தடவை கூடுதலா கேட்பீங்களா? ஆமா, கூடுதலா கேட்போம். கூடுதலா கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்கலன்னா அதுக்கு நாங்க அந்த நேரத்தில் தான் முடிவு பண்ணுவோம். இது திரும்ப திரும்ப ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அந்த அஜெண்டா அடிப்படையில் இந்த கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு நான் இப்படி வந்து அதை விட்டுருங்க. நீங்க கூட்டணி அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டு இந்த சீட்டு வந்து அதிகமா கேட்டா அவங்க கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாவே எழுதுறது வந்து, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அது. எல்லாரும் மாதிரி வந்து அங்கேயும் ஓப்பன் பண்ணி இங்கேயும் ஓப்பன் பண்ணி ஒரு கூட்டணி பேரத்துக்கான ஒரு விஷயமா பார்க்காம நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல நான் உறுதியா இருக்கிறேன். ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடுல நான் உறுதியா இருக்கிறேன். அந்த அடிப்படையில நான் வந்து அவங்ககிட்ட போய் பேசுறேன். அவங்க சக்தி அவங்களுக்கு தெரியும், எங்க சக்தி எங்களுக்கு தெரியும், அதே மாதிரி எங்க சக்தி அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில எங்களால எவ்வளவு தூரம் வாக்குகள் பரஸ்பரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதே அவங்களால உணர முடியும். அதெல்லாம் கணக்குல வச்சுட்டு நேர்மையா அவங்க வந்து நமக்கு வந்து இடம் ஒதுக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
அங்கேயும் பேசுவேன் அப்படின்னு இவங்களை மிரட்டுறதோ, இங்கேயும் பேசுவேன் அப்படின்னு அவங்களை மிரட்டுறதோ தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கையை இந்த தேர்தலில் வந்து திமுக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? மேபி நீங்க எதிர்பார்த்த சீட் கிடைக்கலன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இப்பவே வந்து நீங்க வரலன்னா கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உடனே இல்ல கொடுக்கலன்னா நான் வெளியேறுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ரொம்ப அது வந்து இல்ல இதை வச்சுதான் வந்து சோசியல் மீடியால பெரிய டாக். அதுதான் அதெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து அந்த மாதிரி உத்தியை கையாளுறாங்க. அப்படி ப்ரொவோக் பண்ணாக்கா திருமாவளவன் வந்து இல்ல எங்களுக்கு கூடுதலா கொடுக்கலன்னா நாங்க வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. என்ன செய்தாலும் கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இந்த 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 விவாதம்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. அந்த டைம் ஆஃப் நெகோசியேஷன், பேச்சுவார்த்தையில் தான் அதை முடிவு பண்ண முடியும். காலம் தான் தீர்மானிக்கின்றீங்க. ஆமா, அதை வந்து நீங்க முன்கூட்டியே என்ன பண்ண போறீங்கன்னாக்கா அதை எப்படி பேச முடியும்? ஏன் அது விசிகா மேல மட்டும் அது டார்கெட் பண்றாங்க? ஏதாவது ஒரு கட்சியை வந்து பயன்படுத்தி அதை குழப்பத்தை உருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே விசிகா பேசு பொருளா மாறிடுச்சு, அந்த அளவு சக்தியா உருவாகி இருக்கு அப்படின்றத அதுல இருந்து பொருள். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களை ஏன் சூஸ் பண்ணாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எங்களை பெரிய சக்தியா நினைச்சு எங்களை தூக்கி பிடிக்கிறாங்க அல்லது எங்களை வந்து ஒரு பெரிய டூலா பயன்படுத்துறாங்க அப்படின்னா நான் வந்து நினைக்கல. எங்க மூலமா இந்த அணிக்குள்ள ஏதாவது ஒரு ஓட்டை போட முடியுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நான் ஏன் ஈல்ட் ஆகணுங்கிறதா என்னுடைய கேள்வி. கூட்டணி விட்டு வெளியே வர்றதா இருந்தாலும் நானா தான் முடிவு எடுக்கணும். கூட்டணிக்குள்ளேயே இருக்கணும்னாலும் அதை நானா தான் முடிவு எடுக்கணும், ஒரு கட்சி தலைவர்ங்கிற முறையில். வெளியில யாரும் பேசாதீங்கன்ற, வெளியில எதை வேணாலும் யார் வேணாலும் பேசிட்டு போறாங்க, பேசுறதை பத்தி நான் கவலைப்படலை. அது அவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்கு, அந்த அஜெண்டாவை வந்து எங்க மேல திணிக்க பாக்குறாங்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்ற விளக்கங்கள்லாம் உங்க கட்சியினருக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள். ஆமாமா, எங்க கட்சிக்காரங்களுக்கு குழப்பம் உருவாதில்ல. சமூக வலைத்தளங்கள்ல ஒவ்வொரு முறையும் வந்து திருமாவளவன் வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படி ஆயிட்டாரு, அவரு பேரம் பேச மாட்டேங்கிறாரு, அவருக்கு வந்து பிளாக்மெயில் பண்ண தெரியல, அவருக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியலங்கும் போது எங்க தோழர்கள் மத்தியில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும்ல. அப்ப நான் எப்படி இருக்கிறேங்கிறத எங்க தோழர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அந்த மாதிரியான குழப்பங்களுக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன். அதனால இந்த விளக்கங்களை நான் சொல்லுகிறேன். மதச்சார்பின்மை காப்போம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு பேரணி நடத்திருக்கீங்க, மிகப்பெரிய வரவேற்பு, பெரும் கூட்டம். இப்ப நடக்க போறது வந்து சட்டமன்ற தேர்தல். ஒரு தேசிய அரசியலை மையப்படுத்தி இந்த பேரணி நடத்திருக்கீங்க, என்ன காரணம்? சட்டமன்ற தேர்தல் என்பதும் வந்து தேசிய அரசியலோடு தொடர்புடையதுதான். சட்டமன்ற தேர்தலுங்கிறது தேசிய அரசியலிருந்து அந்நியப்பட்ட ஒன்று அல்ல. இதுல எவ்வளவு பேர் ஒரு கட்சியில ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்தான் ராஜ்யசபாவுக்கே உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வச்சுதான் ஒரு பில் பாஸ் பண்றதும் தீர்மானிக்கப்படுது. அதனால தேசிய அளவில் வந்து செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு மாநில அரசுக்குள்ள தலையீடு செய்கிறது, மாநில கட்சிகள் எந்த அளவுக்கு தேசிய அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இது ரெண்டும் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒன்று. மாநில கட்சிகள் மாநிலங்களோடு நின்று போறதில்லை, அவங்களுடைய வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி தேசிய அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தேசிய கட்சிகள் எல்லாம் வெறும் நாடாளுமன்ற தேர்தலோட பிடிச்சிட்டு அவங்க போயிடுறதில்லை, மாநில தேர்தல் எப்படி வேணாலும் நடந்துங்க அப்படின்னு போறதில்லை. அடிக்கடி அமித்ஷா அங்கே வர்றாரு, அதுதான் தேசிய கட்சி ஆச்சு. இது ஒரு மாநில சட்டமன்ற தேர்தல் தானே, ஏன் அவர் அடிக்கடி இங்கே வர்றாரு? இங்க இருக்கிற மாநில தலைவரே போதும் இல்ல, மாநிலத்திலும் கால் பதிக்கணும்னு நினைக்கிறேன். மாநில தலைவரே போதும் இல்ல, இது மாநில தேர்தல், மாநில தலைவரே போதும். இப்ப அவங்க பேசட்டும், ஏன் அவங்க அடிக்கடி வராங்க? இல்ல மாநிலத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை மையப்படுத்தி. அதுதான் இது தேசிய அரசியலோடு தொடர்புடையதுன்ற. சட்டமன்ற பொது தேர்தல் என்பது தேசிய அரசியலோடு தொடர்புடையது. தேசிய அளவில் இருக்கிறவங்க யார், ஆட்சியில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கறதையும் நம்ம தீர்மானிக்கணும். அவங்க இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கார் துடிக்கிற ஒரு போக்கு இருக்கு, அது நீண்ட கால செயல் திட்டமாக இருக்கு. அப்ப அந்த சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா மக்களை வந்து மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துற அரசியலை தீவிரப்படுத்துவாங்க. இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடுலாம் வந்து முருக பக்தர்கள் இருந்து எந்த கோரிக்கையும் எழாமலேயே அவங்க அறிவிக்கிறாங்க. அடுத்த கேள்வி அதுதான், முருக பக்தர்கள் மாநாடு. ஒவ்வொரு வணிகர்கள் மாநாடுனா வணிகர்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கு, அந்த மாதிரி மாணவர்கள் மாநாடு நடத்துறாங்கன்னா மாணவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கு. அதற்கு எதிராக நீங்க அதுக்கு முருக பக்தர் மாநாட்டுக்கு எதிராக இல்ல, ஒட்டுமொத்தமா தேசிய அளவில் வந்து மதசார்பின்மைங்கிற ஒரு கோட்பாட்டை மையப்படுத்தி தான் அரசியலே நடக்குது. ப்ரோ செக்யூலரிசம், ஆன்டி செக்யூலரிசம் ரெண்டே அணிதான் இந்தியா உள்ள அரசியல். இன்னைக்கு பிஜேபி வந்து பல அரசியலை பேசினாலும் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய செக்யூலரிசம்ங்கிறத அபாலிஷ் பண்ணணும், அதை நீக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதை காப்பாற்றுவோங்கிறது தான் காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி. இப்போ இந்தியா முழுக்க நடக்கிற விவாதம் ரெண்டு அணிகளா பிரிந்து ஒரே ஒரு பொருள், மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மையை ஆதரிக்கக்கூடியவர்கள் இடதுசாரி சக்திகளாக இருக்கிறாங்க,
காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இருக்கிறோம். மதச்சார்பின்மையை எதிர்க்கிறவர்கள் பிஜேபியோட இருக்கிறாங்க. இப்போ 2 அணி தான். அதனால அரசமைப்பு சட்டத்துல பல உயிர்மூச்சு கோட்பாடுகள் இருந்தாலும் கூட மதச்சார்பின்மைங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, முதன்மையானது. பிஜேபிக்காரங்க அதை தான் டார்கெட் பண்றாங்க. ஆர்எஸ்எஸ் காரனுடைய செயல் திட்டமே அதுதான் முதன்மையானது. அரசுக்கு ஒரு மதம் வேணும், அரசு மதம் சார்ந்து தான் இயங்கணும், அந்த மதம் இந்து மதமாக தான் இருக்கணும், இங்கே ஒரு இந்துத்துவ அரசு உருவாக்கணும், அதுதான் அவங்களுடைய செயல் திட்டம். அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனை அவங்க செல்லாததா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஆபத்துன்னு நாம நினைக்கிறோம். அவங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது ஆபத்துனா, திமுக பழனியில முருகன் மாநாடு நடத்துறாங்க. அது திமுக நடத்தல, திமுக அரசு நடத்துறது. அரசுக்குன்னு ஒரு துறை இருக்கு, இந்து சமய அறநிலையத்துறைன்றது. அந்த அறநிலையத்துறை அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணுங்கிற அடிப்படையில முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு தான் நடத்தினாங்க. முருக பக்தர்கள் மாநாடு நடத்தல. முருகன் மாநாடு, பக்தர்கள் மாநாடு, இதுல என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. முத்தமிழ் முருகன் அப்படிங்கிறது அந்த கோயில் சம்பந்தமான நிர்வாகம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் சம்பந்தமான அறுபடை வீடு சம்பந்தமான நிர்வாகம், அதை மேம்படுத்துறது, அதை பாதுகாக்கிறது, அந்த ஆன்மீக அரசியலை செழுமைப்படுத்துவது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அதை போறாங்க. இவங்க முருக பக்தர்கள்ங்கிற அடிப்படையில் இந்துக்கள் அப்படின்னு தான் அவங்க அதை அணிதிரட்ட பாக்குறாங்க. இந்துக்கள்னு டைரக்டா சொல்லாம முருக பக்தர்கள் சொல்றாங்க. இவங்க இந்துக்களை அணி திரட்டுறதுனால அதற்கு உங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றதுக்காக திமுக அரசு இது மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கா? நிர்பந்தத்துல இருக்கா? ஏன் அதை நிர்பந்தமா பார்க்கணும்? அது ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் முருக பக்தர்கள் இருக்கிறாங்க, ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறாங்க. நீங்க கூட திருப்பரங்குன்றத்துல விபூதி வச்சது. நான் சின்ன பிள்ளையில இருந்து முருக பக்தர் தான். எங்க வீட்டுக்குள்ள விநாயகர் படமும் முருகன் படம் தான் எங்க அப்பா வச்சிருந்தாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல. இன்னைக்கு நான் வச்சதை அப்படி அழிச்சதுக்கு போய் கேஸ் கொடுக்குறாங்க. நான் படிக்கிற காலத்துல பட்டை எப்படி போடுவேன்னு சொன்னா, திருநீரை என்னுடைய உள்ளங்கையில கொட்டி ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றி அதை குழப்பி 3 விரலையும் எடுத்து இடதுபுறத்துல வலதுபுறம் வரலும் 3 கோடு தெரியுற மாதிரி பட்டை அடிச்சுட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பட்டை அப்படியே இருக்கும். அந்த திருநீர் மனமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு வயதுல ஓகே வர அந்த மாதிரி இருந்தவன் தான் நான் கல்வி பெற அறிவியலை உள்வாங்க, அரசியலையும் உள்வாங்க. நான் அதுக்கு மேல எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. ஆனா இந்த உணர்வுகளை நான் எங்கேயும் காயப்படுத்தினதில்லை. என்ன எல்லா இடங்களும் கூப்பிடுவாங்க, நான் போறேன். எங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நான் அதனால எங்க அம்மாவை புறந்தெளிட முடியுமா? என் சொந்தக்காரங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறாங்க, அவங்கள நான் புறந்தெளிட முடியுமா? என் கட்சிக்காரர் நிறைய பேர் கடவுள் பக்தி உள்ளவனா இருக்கிறான். அவன் அண்ணா நீங்க வாங்க எங்க ஊர்ல இந்த கோயில்ல கும்பாபிஷேகத்துல கலந்துங்கன்றான். நான் போறேன். இது என் மீது நம்பிக்கை உள்ள தோழர்களின் உணர்வுகளை மதிப்பது என்னுடைய கடமை. ஆனா நீங்க அழிக்கல, அது ஒரு செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தா ரொம்ப பட்டையா இருந்தது. லேசா குறைச்சிட்டு அப்படி எடுத்து அது முழுசா அழிக்கல. அது ஒரு செல்ஃபி எடுக்கும்போது அது ஒரு எப்பவுமே நம்ம வச்சா ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. வீட்டில் கூட எங்க அம்மா வைப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் தொடச்சிடுவேன். நான் அது அது அவமதிக்கிறதா அர்த்தம் கிடையாது. இப்படி திருநீர் வச்சுக்க வேண்டிய சூழலோ இல்ல நான் அழிக்கல அப்படின்னு ஒரு சரி நான் ஏன் வச்சுக்கணும், அதை நான் ஒரு சூழல் எனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா நான் போயிட்டு காலையில போட்டுட்டு அது சாமியெல்லாம் சுத்திட்டு கீழே வெளியே வண்டி ஏற போற நேரத்துல ஒரு தம்பதியில செல்ஃபி எடுத்தாங்க. அப்ப நான் எடுத்தது. அது என்னன்னா இப்படி திருநீர் வச்சுக்க வேண்டிய சூழலோ இல்ல நான் அழிக்கல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படியான பழக்கங்கள்லாம் இருந்துச்சு, கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்குன்னு ஒரு இல்ல இந்த அழுத்தத்தை பிஜேபியால உருவாக்கப்படுற அழுத்தம் கிடையாது. இப்ப நீங்க கேள்வி கேட்கறதா சொல்றேன், எனக்கு பிஜேபி காரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்காரங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க ஊடகவியலாளர்ங்கிற முறையில நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, விமர்சனங்கள் வெளில இருந்து நீங்க கேட்கறீங்க, நான் சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்கறீங்க, அதனால நான் சொல்றேன். நான் என்ன அதுல சொல்ல வரேன்னு சொன்னா, அதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அதை வச்சுக்கிட்டா எனக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கணும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது, அழிச்சிட்டா எனக்கு புண்ணியம் போயிடும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். சாதாரணமா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்க அம்மா திருநீர் வைக்குது, வச்சிருக்குமா, ரைட்டு. நான் இப்ப பேரணி திருச்சி முடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா எங்க அம்மா வெளியே அப்படியே இல்லை அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு போனேன். என்னன்னா இல்ல திருஷ்டி சுத்தி போடணும், ரொம்ப பெரிய பிரமாண்டமான வெற்றி இந்த மாநாடு,
அப்படின்ட்டு ஆலங்கரைச்சி எடுத்துட்டு வந்து கற்பூரம் ஏற்றி எனக்கு திருஷ்டி சுத்தி வெளில போய் வைக்க சொன்னாங்க. அல்லம்மா வேண்டாமா, எனக்கு ஒவ்வொரு மாநாட்டுக்கு அப்போ இப்படி பண்ணுவாங்களா? இல்ல இந்த இதுதான் பண்ணாங்க. தேர்தல் வெற்றி பெறும்போது சில நேரங்களில் பண்ணுவாங்க. அது அங்க இருந்தவங்க யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, செய்ய சொன்னாங்க, செய்யறாங்க. அப்ப நான் எங்க அம்மாவை வந்து காயப்படுத்தணும்னு நான் நினைச்சேன்னா அதெல்லாம் வேண்டாமா, என்னமா இது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்போம். எங்க அம்மா சொல்லி அதை ரெடி பண்ணிட்டு வர வரல நான் வெளியே நின்னா அவங்க அது எனக்கு அதெல்லாம் செஞ்சாங்க, குனிய சொன்னாங்க, கும்பிட சொன்னாங்க, கும்பிட்டேன். இதெல்லாம் எங்க அம்மா சொல்றது நான் செய்யறேன். அதனால எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அல்லது வந்து அருள், முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நான் செய்யல. இது மாதிரி நம்ம வந்து ஒரு விளக்கங்கள் சொல்லும் போது எதிரணியில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வீட்டுல உள்ளவங்களை எஜுகேட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு வெளில வந்து சொல்லுங்க. திமுக மேல வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட வேண்டியது இல்லைங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் உணர்வு, அதாவது இது வந்து ஒரு பிலீஃப், அவ்வளவுதான், ஒரு நம்பிக்கை. உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லைங்கிற மாதிரி இது ஒரு நம்பிக்கை. பாஜக தொடர்ச்சியா முன்வைக்கக்கூடிய கருத்து இதுவா இருக்கு. திமுக மேலேயும் சொல்றேன். அந்த நம்பிக்கை வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைங்கிறத நான் மற்ற மேல திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னுடைய நடவடிக்கைகள் மூலமா அது இல்லாமலும் அது இல்லாமலும் இருக்க முடியும். கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் வாழ முடியும். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு 94, 95 வயசு வரலும் பெரியார் வாழ்ந்தார். கடவுளே 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 சிவனே சிவனேன்னு சொல்றாங்க, 35 வயசுல போயிடுறாங்க, 30 வயசுல போயிடுறாங்க. அது நமக்கு அதை கொச்சப்படுத்தல. இதுதான் மனித இயல்பு. நீ என்ன பண்ணாலும் இப்படிதான் உன்னால வாழ முடியும். நீ இப்ப கடவுள் பக்தியோட இருந்தாலும் 100 வயசு மேல வாழ போறதில்ல. கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் நீ 100 வயசு மேல வாழ போறதில்ல, அல்லது 10 வயசுல சாக போறதில்ல. அது அவங்களுடைய ஜீனை பொறுத்து, வாழ்க்கை முறையை பொறுத்து, அது நம்முடைய பிறப்பும் இறப்பும் தீர்மானிக்கப்படுகிறது, இறப்பு தீர்மானிக்கப்படுகிறது, நோய் தீர்மானிக்கப்படுகிறது. அதுல போய் நம்ம அந்த விஷயங்களை வந்து வலியுறுத்தணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே சமூகத்தில் நிலவக்கூடிய இந்த மாதிரியான நம்பிக்கைகளை நாம் வந்து அவங்க உணர்வு காயப்படும்படி எதையும் சொல்ல வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். நீங்க இப்ப இந்த முருகன் மாநாட்டை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசும்போது பாஜக இப்ப தமிழிசை கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வந்து வேங்கை வயல் அப்போ வந்து பிரச்சனையின் போது திருமாவளவன் வந்து ஒரு போராட்டம் நடத்தல, ஆனா இதுக்கு வந்துட்டாரு. இதை எதிர்த்து அப்படின்னா அவங்க அரசியல் அறியாமையில உளர்றாங்கன்னு அர்த்தம். வேங்கை வயல் பிரச்சனையில நான் தான் முதல்ல போய் புதுக்கோட்டையில டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி எல்லாம் புத்தாண்டு கொண்டாடுற மூட்ல இருக்கிறாங்க, மனநிலையில இருக்காங்க. நாங்க 5000 பேருக்கு மேல திரட்டி புதுக்கோட்டையில ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அது நடந்த 4வது நாள், அது 26ஆம் தேதி நடக்குது. நான் 31ஆம் தேதி மாலை 4 மணிக்கு புதுக்கோட்டையில, இன்னைக்கு என்னுடைய ஃபேஸ்புக்ல போய் பாருங்க, லைவ்ல இருக்கும். அது இந்த போட்டோஸ் இருக்கும். அதோட நிறுத்தாம அதுக்கு பிறகு வந்து சிஎம் பார்த்து மனு கொடுத்து அதை வந்து சிபிசிஐடிக்கு மாத்துங்கன்னு சொன்னது நான் தான். அதுக்கப்புறம் சிபிசிஐடி மாத்தினாங்க. அதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லயும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து நாங்க தான் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய அழுத்தத்துல தான் அது வந்து சில மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தது. ஊடக விவாதங்களுக்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் தான். இந்த விஷயத்துல வந்து இது திமுக அரசுக்கு எதிரானது, இதை நம்ம பயன்படுத்தலாம்னு ஏன் அதிமுக கையில் எடுக்கல? அதிமுக எதிர்கட்சி தானே. தலித்துகளுக்கு எதிரான ஒரு அரசுன்னு ஏன் அவங்களால சொல்ல முடியல? இப்ப இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு தலித்துகளையே கைது பண்ணாங்கல்ல, அப்ப தலித்துகளை கைது பண்ணதுனால இந்த அரசு தலித் விரோத அரசுன்னு ஏன் அதிமுக சொல்ல முடியல? இதை ஏன் யாரும் கேட்கல? அதிமுக காரங்க வேங்கைவேல் பிரச்சனையில என்ன பண்ணீங்க அப்படின்னு ஏன் கேட்கல? பிஜேபி வந்து வேங்கைவேல் பிரச்சனையில என்ன நீங்க போராட்டம் நடத்துனீங்க? உங்களால வந்து அவங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு கிடைச்சது? அல்லது இன்னைக்கு வந்து இந்த 2-3 தலித்து இளைஞர்கள் தான் செஞ்சாங்கன்னு சொன்ன போது பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? என்ன அறிக்கை விட்டாங்க? RSS நிலைப்பாடு என்னதுல? இல்ல அது தலித்துகள் செய்ய கிடையாது, இந்த அரசாங்கம் பொய்யா சொல்லுது, செய்தவர்கள் வந்து தலித் அல்லாதவர்கள் தான் அப்படின்னு RSS சொன்னதா? பிஜேபி சொல்லிச்சா? அதையே நீங்க ஊடகவியலாளர்கள் கேட்கல? அவங்கள்ட்ட போராட்டம் நடத்தின எங்களையே திரும்பி திரும்பி கேட்டுட்டு வேங்கைவேலுக்கு என்ன பண்ணீங்க, வேங்கைவேலுக்கு என்ன பண்ணீங்கன்னா இதுதான் பாலிடிக்ஸ். இது வந்து ஏதோ ஜனங்க மறந்துடுவாங்கிறதா நினைச்சிட்டு வேங்கைவேல் பக்கத்துக்கு திருமாவளவன் போலனா இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு குற்றச்சாட்டு, அது அற்பத்தனமான ஒரு அரசியல். இது தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. திமுக மேலே இது ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. சமூக நீதி பேசக்கூடிய திமுக முதலமைச்சர் அங்க ஒரு முறை கூட போய் பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? ஏன் முதலமைச்சர் போகல? அமைச்சர்கள் எல்லாம் போனாங்க, முதலமைச்சர் போயிருந்தா மகிழ்ச்சி. ஆனா எல்லா பிரச்சனைகளும் முதலமைச்சர் போய் நிற்க முடியாது. பிராக்டிகலாவும் பார்க்கணும். இப்ப நான் இருக்கிறேன், ஒரு தம்பியை மர்டர் பண்ணிட்டாங்க, நான் போய் பார்க்க முடியல, அதனால நான் அந்த குடும்பத்தை வந்து அலட்சியப்படுத்திட்டேன்னு அர்த்தம் கிடையாது. என்னால முடியல, இன்னொரு நாள் போய் பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ஒரே நாள போய் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியாது. இல்ல, அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அங்க போன பிரச்சனை நம்மளுக்கு எதிராக ஏதாவது நடந்துரும் அப்படின்றதுனால போகலையா? உங்களுக்கு தேர்தல் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் உங்களை மனம் நெகிழ்ந்து திருமாவளவனை அன்புக்குரியவர் அப்படின்னு பேசியிருக்காரு. அதை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னே எப்படி உணர்ந்தீங்க? ஒரு மூத்த அரசியல் தலைவர், அவர் மீது எனக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு.
ஆனா அவர் வந்து தேர்தலுக்காக கையில் எடுத்த சில அரசியல் உத்திகள், சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயர்ல இடைக்காலத்தில் அவர் எடுத்த அந்த உத்திகள் வந்து ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. என்னுடைய உயிருக்கே உழை வைக்கக்கூடிய அளவுக்கு அது போய் சேர்ந்தது. இப்ப அப்படியே மனமுருகி பேசுறாரு, ஏதோ மனமாற்றம் நடந்திருக்குன்னு அது நினைக்கிறீங்களா? அது அது வந்து எனக்கு என்னன்னா, நாங்கெல்லாம் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னால, நாங்கெல்லாம் அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு சக்தியை தான் இடதுசாரிகள் தூக்கி பிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து தேர்தல் அரசியலில் பங்கேற்காத மார்க்சிய லெனினிய அமைப்புகள் எல்லாம், பெரியாரிய அமைப்புகள் எல்லாம் மருத்துவர் ஐயா தான் அடுத்து அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து உறுதிபட பரப்புனாங்க. அவரும் அந்த மாதிரி தான் செயல்பட்டார். அதில் வந்து நம்ம அந்த நேரத்தில் அவர் செயல்பட்டதை வந்து நம்ம இப்போ சந்தேகமாக சொல்லக்கூடாது. அதுக்கு பிறகு ஏற்பட்ட பல பின்னடைவுகள், அவர் கையாண்ட உத்திகள் நமக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது. அவர் வீட்டுக்கு முன்னால 3 சிலையை நிறுவினார், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ். அதில் வந்து ஒரு சிலையை நான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருக்காரு. நான் அதை போய் நான் திறந்து வச்சேன். அது ஒரு வரலாறு தான். அந்த மாதிரி இருந்தவர் பாஜக எப்படி சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல மத அடிப்படையிலான அரசியலை தீவிரப்படுத்தியதோ, முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் ஒரு அரசியல் உத்தியாக கையில் எடுத்ததோ, அதை போல ஒரு பெரியாரியவாதியாக அடையாளம் பெற்ற ஒரு மூத்த தலைவர் தலித் அல்லாத ஒரு இயக்கம் உருவாக்குனாருங்களே, அங்கதான் வந்து எனக்கு மனம் உடைஞ்சுது. அதாவது திருமாவளவனை எதிர்க்கிறதுங்கிறது வேற, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்க்கிறதுங்கிறது வேற. ஆனா தலித் அல்லாத ஒரு இயக்கம் 81%, 19% அப்படின்னு எப்படி அவரால் பேச முடிஞ்சது? அவர் தான் இந்த தலித்துகளை அரவணைச்சாரு, ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தினாரு. ஒரு முதல் முறையா அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு வந்தப்போ ஒரு தலித்த அமைச்சராக்கினார் மத்தியில. அந்த மாதிரி அரசியல் செய்தவர் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கக்கூடிய நிலைக்கு போனார் அப்படிங்கிறது தான். அந்த வருத்தம் இன்னும் இருக்கா? இப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு. அது வந்து ஆறாத ஒரு வடு. அது இல்லாம அதுல இருந்தா நாங்க இந்த முடிவு எடுத்தோம். இனிமே நம்ம வந்து அவங்களோட தேர்தல் உறவு வேண்டாம் அப்படின்னு நாங்க இந்த முடிவு. இப்ப பர்சனலா கூட பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள், திருமணம் பண்ணிக்கலேன்றது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். என்னை வந்து அவருடைய இல்லத்துக்கு அழைத்து அவரே கூட இருந்து எனக்கு வந்து உணவு பரிமாறினார், ஒரு விருந்து கொடுத்தார் அப்படிதான் நம்ம சொல்லணும். அவருடைய தோட்டத்துல விளைந்த காய்கறிகள், ஆர்கானிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உரம் போடாத. அப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காரும்போது, நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி எந்த நேரமும் கும்பலில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க, இரவு பயணம் பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு உங்கள் உடல் நலத்தை முதல்ல பாருங்கள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உங்களுக்குன்னு ஒதுக்குங்க, இப்படிலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணார். இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டல, இன்னைக்கு நான் சொல்கிறேன், பல பேருக்கு அது தெரியாது. இதை வந்து இப்படிலாம் நான் திருமாவளவன் மேலே அக்கறையாக இருந்தேன்னு அவர் வந்து அரசியலுக்காக சொல்லலை, உளப்பூர்வமா அதை வந்து அவர் உண்மையிலேயே அவர் மனதளவு விரும்பினாருங்கிறனால தான் தனியா பேசு. நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம், அந்த இடத்துல எனக்கு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதுவரை யாருக்கும் வெளில சாப்பிட்டு வாப்பான்ட்டு போயிட்டு அவர் உட்காந்துக்கலாம் ஒரு ரூம்ல, நான் சாப்பிட்ட பிறகு போய் பேசலாம். என் கூடவே வந்து உட்காந்துட்டாரு, அவரே இலைய போடுறாரு, அவரே சாப்பாடு வச்சாரு, நாங்க சாப்பிட்டோம். அப்படி இருந்த என்ன வந்து நான் தான் வந்து காதலுக்கு காரணம், சாதி மறுப்பு திருமணங்களுக்கு காரணம், ஆணவ கொலைகளுக்கு காரணம், சாதிய வன்கொடுமைகளுக்கு காரணம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கும் போது, வடசேரியில் என்ன கொல்றதுக்கு 10 பேர் நிற்கிறான், வேளச்சேரியில் 10 பேர் நிற்கிறான், மதுரைக்கு போனால் வெட்டுவோம் குத்துவோம், திண்டுக்கலுக்கு பக்கம் வந்து பாருன்றான், தென்காசி பக்கம் போனால் அங்கே வந்து பாரு உன்னை வெட்டுவோம் குத்துவோன்றான். இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா, தலித் அல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கும் போது நடந்தது. ஒடுக்கப்பட்டவருடைய பிணத்தை சுமந்து போனதுனால நீங்க அதெல்லாம் 91லயே நாங்கள் பாராட்டுகிறோம், 92 தமிழ் கூடுதாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அங்க இருந்தவர் எந்த இடத்துல தடம் புரண்டாரு நீங்க? இல்ல அதுதான், அது நம்ம பெரிய ரொம்ப டீப்பா அதில் போய் விவாதிக்க அவசியம் இல்லை. அவர் உண்மையிலேயே இடதுசாரி அரசியல், அந்த சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல், அதுல முழுமையா உடன்பட்டு தான் அந்த களத்துல நின்னார். அதுல நம்ம வந்து மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. அவ்வளவு மூர்க்கமான ஒரு இளைஞர் கூட்டத்தை வச்சிருந்த காலத்திலும் அவர் எடுத்த நிலைப்பாடுகளை எல்லோரும் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அம்பேத்கர் சிலையில வைக்கிறாங்க, எல்லாம் சிலையில வச்சாங்க. இல்லை அதெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு யாரும் பெருசா
அது வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய தலைமைத்துவத்திற்கான ஒரு சான்று, அவருடைய ஆளுமைக்கான ஒரு சான்று. பட் அதுக்கு பிறகு வலதுசாரி அரசியலுக்குள்ள அந்த அமைப்பு போய் சிக்கிச்சு. அதனாலதான் வந்து பிஜேபியோட உறவாட முடியுது, ஆர்எஸ்எஸ் காரங்களோட சேர முடியுது. கடைசியில் ஆர்எஸ்எஸ் காரங்களே பஞ்சாயத்து பண்ணுங்கிற நிலைக்கு போய் நிற்குது. இதுக்கிடையில சின்ன பிரச்சனை வந்து அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அது குடும்பத்துக்குள்ள தீர்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். உட்கட்சி பிரச்சனை உட்கட்சிகளை தீர்த்துவாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க போய் பஞ்சாயத்து பேச போறாங்க அப்படிங்கும்போது அது அந்த இடத்துல நம்ம கவனிக்க. நண்பர்கள் அடிப்படையில தான் வந்து சந்திச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதை ஏற்கலையா நீங்க? யாரு போய் சந்திச்சு? ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும். இல்ல, ஊடகங்கள் அப்படி செய்தி வரல, பஞ்சாயத்து பண்ண போனாங்க தானே வந்தது. அதை வச்சுதான் நம்ம கருத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. பாமக இப்போ 2 பிளவா இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க இல்ல, அது சரியா இருந்தா நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் அது பெரிய. ஆமா, நீங்க ரொம்ப அந்த பிரச்சனையில நீங்க ஏதோ கல்லெறியாம ரொம்ப ஜெனியூனா சரியாகணும்னு பேசுனீங்க. இல்ல, அதுல நாம என்ன சொல்ல முடியும்? சரி ஆயிரும். இல்ல, ஒரு எதிர்நிலையில ஒரு கட்சி இருக்கும்போது யாராவது அது வேற கொள்கை ரீதியா நாங்க அவங்களோட யாராவது ஒரு இயல்பா ஒரு கல்லெறிவாங்க. அது தேவையில்லையா? அப்படி இல்லாம ஒரு டீசெண்டா தேவையில்லையே. அது எனக்கு நான் ஏன் அதை செய்யணும்? அது அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது வந்து அப்பா பிள்ளைக்கு இடையிலான பிரச்சனை. என்னைக்கு வேணாலும் அது வந்து சரியாயிரும். திமுக கூட்டணியோட பலமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, பலவீனமா? திமுக அரசின் 5 ஆண்டு கால மக்கள் நல திட்டங்கள் அது ஒரு பலம். நிறைய புதிய திட்டங்களை, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கான விடியல் பயணம், அந்த மாதிரி விளிம்புநிலை மக்களுக்கான பல திட்டங்களை வந்து அவங்க, காலை உணவு திட்டம், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. கட்சி கடந்து மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதனால அதை ஒரு பலமா நான் பார்க்குறேன். 2வது வந்து கூட்டணி பலம். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் ஒரு கூட்டணி தொடர்ந்து ஒரு 3-4 பொது தேர்தலில் கட்டுக்கோப்பா சந்திச்சதில்லை. இப்போ இந்த தேர்தலையும் நாங்கள் கூட்டணியா சந்திக்க போறோம். இந்த கூட்டணி பலம்ங்கிறது முக்கியமாக நான் பார்க்குறேன். பலவீனம் அப்படிங்கிறது பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி என்பது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருக்கவே செய்யும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு உளவியல் மக்கள்கிட்ட இருக்கும். அது ஒண்ணுதான் வந்து நான் அது மட்டும்தான் பலவீனம். அதை மட்டும் தான் நான் பார்க்குறேன். எதிர்கட்சியினர் வந்து ஊழல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. திமுக பெரிய ஊழல் கட்சி, எல்லார் மேலேயும் வந்து ஊழல் வழக்கு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் ஊழல் வழக்கு நிறைய இருக்கு. அது பாதகமா இருக்காதா? அது எல்லா கட்சிகளும் மாறி மாறி சொல்லிக்கிற ஒரு விஷயம் தானே. அது வழக்கமான ஒண்ணா ஆகி போச்சு. ஊழல்ன்றது பழகி போன சொல்லா போயிடுச்சு. அது ஒரு சொல்லாடலா போயிடுச்சு. இந்த மாநில அரசு மேல உங்களுக்கு எந்த விதமான விமர்சனங்களும் இல்லையா? விமர்சனம் இல்லாம இருக்க முடியாதுல்ல. கூட்டணியா இருந்தாலும் சரி, எவ்வளவு தோழமையா இருந்தாலும் சரி, நமக்குன்னு சில கோரிக்கைகள் நிறைவேறலைங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இன்னமும் இருக்கு. அது இருக்கும். கூட்டணியில இருந்தும் அதை உங்களுக்கு தாண்டி கூட்டணியினுடைய நலன் முக்கியம்னு நாங்க கருதுறோம். கடைசியா பிசிகா எவ்வளவு இடங்கள் எதிர்பார்க்குது திமுக? அது நெகோசியேஷன்ல தெரியும். பேச்சுவார்த்தையின் இறுதியில் முடிவு தெரியும். எவ்வளவா இருந்தாலும் ஏத்துப்பீங்க? இல்ல, நாங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க போராடுவோம். இல்ல, ஒரு பேட்டியில சொன்னீங்க எங்களுக்கான சீட்டுகளில் தனியா கூட நிற்போம். இல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகாது. கூட்டணி முறிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகாது. கூட்டணி முறிவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு காரணமா இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு தயாரா இருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றது? உளவில தயாரா இருக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க வேற என்ன பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இல்ல, ஆதவ அர்ஜுன் அங்க இருந்து போனதுக்கு பிறகு ஏதாவது வீக்கா ஃபீல் பண்றீங்க? அப்படின்னா அதெல்லாம் இருந்திருந்தாருன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி. இல்லைங்கிறதுனால ஒன்றும் பெரிய பின்னடைவு. நீங்க விஜய் கூட போகாததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மக்கள் நல கூட்டணியில கிடைச்ச அனுபவமா, இல்ல வேற ஏதாவது காரணம்? இல்ல, அது ஏன் போகணும்னு ஒரு கேள்வி எழுதுன்னு புரியல. நாங்க தான் ஒரு கூட்டணி மாற்று சக்தியா வராரு. இப்ப பாமக வெளியே இருக்குது, தேமுதிக வெளியே இருக்கு. அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னா ரைட்டு, இங்க போக போறீங்களா, அங்க போக போறீங்களா, அங்க போக போறீங்களான்னு. நாங்க ஒரு அணியிலே இருக்கிறோம். ஒரு அணியில இருக்கும்போது நீங்க ஏன் அங்க போறீங்க, போல ஏன் இங்க போறீங்க? கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க முன்வைக்கிறீங்க. அவங்க கூட்டணி ஆட்சியில பங்கு தரேன்னு சொல்றாங்க. அதனால இயல்பா அவங்கள்ட்ட அந்த கேள்வி வருது. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அந்த கேள்வி சரி, அதுதான். ஆனா இந்த சூழல்ல அப்படி ஒரு நிலையை வந்து நாம கனவில் நினைச்சு பார்க்க முடியாது. இன்றைய சூழல்ல அதிமுகவோ திமுகவோ பலவீனப்படுகிற போதுதான் அது நடக்கும். இப்ப 2 பேருமே வந்து இன்டாக்டா தான் இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான்
நாம் அதை பத்தி விஜய் இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கான செல்வாக்கு பெறல, அதனால நீங்க தயங்குறீங்களோ? இல்ல, அதிமுகவும் திமுகவும் இன்னும் பெருசா அதற்கு இன்னொரு சக்தி வருவதற்கான அளவுக்கு பலவீனப்படலைங்கிறது தான். நன்றி சார், நிறைய தகவல் நன்றி. இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை.